ஒவ்வொருவருக்கும் ஞானம் வேண்டும். அவ்வகையில் எங்களுக்கு ஞானத்தை அள்ளி வழங்கும் ஞானியும் பிற்காலத்தில் வருவன பற்றி திறம்பட சிந்திக்கும் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஞானசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். அடுத்ததாக புள்ளியியல் துறையின் தலைவர் குமரன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நமது மேலாண்மை துறையின் தலைவர் டாக்டர் மணியன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இங்கு நடக்கவிருக்கும் பட்டிமன்றத்தின் நாயகர், நடுவர் மற்றும் நாரதர், அதாவது இரு அணிகளுக்கும் இடையில் இவர் நாரதராக இருந்தாலும் தலைப்பிற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று தீர்ப்பினை தீர்க்கமாக வழங்கவிருக்கும் சாமுவேல் சீசர் பிக்கின்ஸ் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இப்பட்டிமன்றத்தின் தூண்களாக விளங்கும் தமிழ் துறை ஆசிரியர்களுக்கும் கேட்டரிங் துறையின் ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் ஏனைய துறை தலைவர்களையும் பிற துறை பேராசிரியர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து முக்கியமான ஒன்று, ரஜினியோட ஸ்டைலுக்கு கிடைச்சது சூப்பர் ஸ்டார், எங்க பட்டிமன்றத்தை சிறப்பு சேர்க்க கிடைத்தது நம்ம சூப்பர் டிவி என்று சூப்பர் டிவி நிகழ்ச்சியின் தலைவர் உதயகுமார் அவர்களையும் ஞானவாணி வானொலியின் இயக்குனர் ரகுபதி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக நமது நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாம் கண்ட கனவு 2020 நிறைவேறும் என்று வாதாடவிருக்கும் அணித்தலைவர் புலவர் பொன் பூங்கொடி தமிழாசிரியர் அவர்களையும் செல்வி பிரியா பேராசிரியர் அவர்களையும் வே சிவகுமார் நமது கல்லூரியின் மாணவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக நிறைவேறாது என்று வாதிட போகின்ற அணித்தலைவர் முனைவர் இளங்கோவன் நமது தமிழ் துறையின் பேராசிரியர் அவர்களையும் செல்வி பாக்கியலட்சுமி அம்மா நமது கல்லூரியின் பேராசிரியர் அவர்களையும் நமது கல்லூரியின் மாணவர் பிரகாஷ் அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். நன்றி. முனைவர் ஞானசேகரன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு பணிவுடன் வேண்டுகிறோம். இங்கு அமர்ந்திருக்கும் மாணவர்கள், பேராசிரியர்கள், துறை தலைவர்கள் மற்றும் பிற கல்லூரியில் வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள், மாணவர்கள், சூப்பர் டிவி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் எங்கள் கல்லூரியான SNS ஃபேமிலி குடும்பத்தைச் சேர்ந்த மற்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிக தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றமானது மிக சிறப்பு வாய்ந்தது. ஏனென்று கேட்டால் இந்த கல்லூரி மிகச் சிறப்பு வாய்ந்தது. இந்த கல்லூரி மாணவர்கள் மிக சிறப்பு வாய்ந்தவர்கள். இவ்வளவு அழகான அருமையான கல்லூரியில் இவ்வளவு அமைதியான மாணவர்கள், இங்கே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கூடியிருக்கிறீர்கள். பாரத குடியரசுத் தலைவர், பாரத் ரத்னா டாக்டர் அப்துல் கலாமின் கனவு நிறைவேறுமா நிறைவேறாதா? இது ஒரு மிக 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 முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்பை முதல்ல அறிமுகப்படுத்துறதுக்கு சூப்பர் டிவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா காதல் திருமணமா கலப்பு திருமணமா அப்படின்னு ஒரு டாபிக் எடுக்காம இப்படி ஒரு டாபிக், டாக்டர் கலாமின் கனவு நிறைவேறுமா நிறைவேறாதா இப்படின்னு ஒரு முக்கியமான தலைப்புக்கு சூப்பர் டிவி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. இது மாணவர்கள்லாம் பேசுறாங்க, அது அடுத்த பெரிய விஷயம். இதுல மிக முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாணவர்களே, நம்ம பேராசிரியர்கள் பேசுறாங்க, நம்ம பேராசிரியர்கள் நம்ம மாணவர்கள் பேசுறாங்க. இதுதான் கலாமோட கனவு. ஸோ இந்த கல்லூரியில் நடக்குது. இந்த கல்லூரி பேராசிரியர் தான் பட்டிமன்ற தலைவர். இந்த ப்ரோக்ராம் மூலமா என்ன கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆடல் பாடல் தேடுதல்னு சொல்லுவாங்க. ஆடல் பாடல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒன்னொன்னையும் பார்த்துட்டு இருக்கோம், ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேடுதல்ங்கிறது சர்ச்சிங் ஃபார் நாலேஜ். ஸோ வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ப்ரோக்ராம் ஆனது மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று வாழ்த்தி மறுபடியும் உங்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
சாமுவேல் சீசர் பிக்கின்ஸ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதலாவது நம்மை வாழ்த்தி பேசிய முதல்வர் அவர்களுக்கு முத்தான நன்றிகள். அதைவிட மேலாக இந்த விழாவிற்கு அனுமதி தந்த நம்முடைய கல்லூரி தாளாளர் மரியாதைக்குரிய அம்மா ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கு, அவர்கள் ஒருவேளை நம்மிடையே இல்லாவிட்டாலும் அலுவலக நிமித்தமாக முதற்கண் அவர்களுக்கு கரம் கூப்பி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவங்க அனுமதி கொடுக்கலன்னா நம்மளால் இந்த விழாவை நடத்தியிருக்க முடியாது. இவ்வளோ சிறப்பாக இங்கே வந்திருந்து அவங்களுடைய அலுவல்கள் மத்தியிலையும் நம் மத்தியில் வந்திருக்கிற புள்ளியியல் துறை தலைவர் குமரன் ஐயா அவர்களுக்கும், மேலாண்மை துறை டீன் டாக்டர் மணியன் ஐயா அவர்களுக்கும் இந்த பட்டிமன்ற குழுவின் சார்பாக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மற்றும் ஞானவாணி இயக்குனர் ரகுபதி ஐயா அவர்களுக்கும், சூப்பர் டிவியிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ், ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இரு கரம் கூப்பி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதுபோல தமிழ்துறை தலைவர், தமிழ் துறையில் இருக்கின்ற ஒவ்வொரு பேராசிரியர்கள் அவர்கள் கொடுத்த ஒத்துழைப்பு, இதுக்கெல்லாம் மேலாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்த கேட்ரிங் துறையிலிருந்து இருக்கிற ப்ரொஃபஸர் அருண் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அவர் தான் இதை என்னை அணுகி இன்னொரு பட்டிமன்றம் நம்முடைய கல்லூரியில் வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டார். அவர் இதற்கு மூல காரணமாய் திகழ்வதால் அவருக்கு சிறப்பு நன்றிகள். ஒளிபெருக்கியை ஏற்படுத்தி கொடுத்த ஜெயபதி ஐயா அவர்களுக்கும், அது மாத்திரமல்ல நம்முடைய லேப் டெக்னீஷியன் ராஜ் திலக் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாம் பட்டிமன்றத்தை ஆரம்பிப்போம். வந்திருந்த ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் கண்ட கனவு 2020 நிறைவேறும் என்று பேச வந்திருக்கிறார்கள். புலவர் பொன் பூங்கொடி அம்மா அவர்கள் தமிழாசிரியையாக இருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கூட கேட்கிறேன். புலவர் பொன் பூங்கொடி அவர்கள் நிறைவேறும் என்கின்ற அணி இந்த பக்கம் அமருமாறு கேட்கிறேன். அதற்கு பின்பாக நம்முடைய கணிதத்துறையிலே உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய பிரியா அவர்கள் வரும்படியாக அன்பாக கேட்கிறேன். அதற்கு அடுத்து நம்முடைய செகண்ட் எம்காம் மாணவன் சிவகுமார் வந்து அமரும்படி அன்போடு கேட்கிறேன். செகண்ட் எம்காம் CA. நிறைவேறாது அப்படின்னு பேச வந்திருக்காங்க. நம்முடைய தமிழ்துறை பேராசிரியர், உதவி பேராசிரியர் முனைவர் இளங்கோ அவர்கள் வரும்படி அன்போடு கேட்கிறேன். கைதட்டலை பார்த்தாலே தெரியுது அவர் ரொம்ப பாப்புலரானவர்னு. அடுத்ததாக வணிகவியல் துறையிலே உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய பாக்கியலட்சுமி அவர்களை மேடைக்கு வருமாக அன்போடு கூட அழைக்கிறேன். அதே துறையிலே முதுகலை மாணவனாக 2ஆம் ஆண்டு மாணவனாக படிக்கக்கூடிய பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அன்பாக அழைக்கின்றேன். ஆவூல் பக்கீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம், APJ அப்துல் கலாம் என்பதற்கு அதுதான் விரிவாக்கம். அக்டோபர் திங்கள் 15ஆம் தேதி 1931ஆம் ஆண்டு ராமேஸ்வரம் என்கின்ற கிராமத்திலே, அதிலே உள்ள சிறு கிராமத்திலே அவர் பிறந்தார். ஆனால் அவர் படித்த படிப்போ மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோநாட்டிக்ஸ் படிக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு நம்முடைய இந்திய தேசத்திலே வசதிகள், வாய்ப்புகள் தரப்பட்டது. அவர் படித்தது அதோடு நின்று விடவில்லை. ஏதோ படிச்சாரு, ஏதோ ஒன்று போனாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களை போல ஏதோ வந்தோமா, படிச்சோமா, போனோமா அப்படின்னு இல்லாம முதலாக இந்திய தேசத்திலிருந்து ஒரு ஏவுகணை பாயும் பொழுது
SLV என்ற ஏவுகணை இந்திய மண்ணிலிருந்து வானை நோக்கி பறந்து செல்லும் பொழுது அதிலே APJ அப்துல் கலாம் அவர்களுடைய உழைப்பும் உள்ளிருந்தது என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானை பற்றி இன்றைக்கு நாம் பேச வந்திருக்கிறோம். இந்திய நாடு ஒரு வளர்ந்த நாடாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். அந்த ஆசையில் ஏதாவது தப்பு இருக்குங்களா? முதலாவது நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? சுதந்திரம் பெற்றிருக்கோம். அது முதல் படி. இரண்டாவது படி, நாம் வளர வேண்டும் என்பது ஒரு தமிழனுடைய ஆசை. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னொரு தமிழர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் பாருங்க. படைக்குடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அதாவது ஆற்றல் மிகு படை, அறிவார்ந்த குடிமக்கள், குறையாத வளம், குறையற்ற அமைச்சு, முறிபடாத நட்பு, மோதி அழிக்க முடியாத அரண், இவைகள் அனைத்தும் உடையதுதான் ஒரு நல்ல அரசு என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எது வல்ல அரசு என்றும் அவர் சொல்லி இருக்கிறார். எது வல்ல அரசு? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்று சொல்லியிருக்கிறார். அதாவது நிதி ஆதாரங்களை வகுத்து நம்ம எல்லாம் மேனேஜ்மெண்ட் படிக்கிறோம், காமர்ஸ் எல்லாம் படிக்கிறோம் பாருங்க. நிதி ஆதாரங்கள்லாம் நமக்கு தெரியாது. சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லிட்டோம்னா நம்ம போய் அப்படியே பார்ப்போம். சார் அதானா சார்? சரிங்க சார். சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்றத நம்ம வகுக்கணுமா? நிதி ஆதாரங்கள். அது மாத்திரம் இல்ல, வருவாயை பெருக்கி அதை திட்டமிட்டு செலவிட வேண்டும். 2020 எல்லா வளமும் எல்லாரும் பெற வேண்டும், எல்லாரும் பெற வேண்டும், இல்லாம இல்லாத நிலை வேண்டும்ன்றதுதான் அவர் கனவு. அவ்வளவுதான், சுருக்கமா சொல்லிட்டேன். எல்லாரும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். அது நிறைவேறுமா? நிறைவேறாதா? நிறைவேறும் அப்படின்னு பேசுறதுக்காக இந்த அணியினர் வந்திருக்கிறாங்க, நிறைவேறாதுன்னு பேசுறதுக்காக இந்த அணியினர் வந்திருக்கிறாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, அவங்க ஏன் இன்னும் இந்துலேகா பிரிங்கா பயன்படுத்தலன்னு. இந்துலேகா பிரிங்கா முடி உதிர்வை தடுப்பதற்கும் அமைதியான வீடுகளுக்கும். இந்துலேகா கோகனட் மில்க் ஷாம்பு, இது தினமும் பயன்படுத்த சிறந்ததாகும். புலவர் பொன் பூங்கொடி அம்மா அவர்களை அன்போடு கூட கரங்களை தட்டி நாம் வரவேற்கிறோம். தென்றலிலே ஒளி வாங்கி தேனாற்றில் உடல் வாங்கி கன்றின் குரலிலே அகரமெனும் கால் வாங்கி அன்றளர்ந்த அன்னத்தின் அடி வாங்கி முற்றுணர்ந்த ஞானத்தின் கண் வாங்கி நடந்து மெல்ல நடந்து நாணல் போல் நாணி நலம் பாடும் சங்கெடுத்து புல்லாங்குழல் வழியே புகுந்து புறப்பட்டு மெல்லியலார் செவ்விதழில் மெல்ல அரும்பு கட்டி கல்லாத மழலையர்தம் கனிவாயிற் குடியிருந்து கற்றோர் அவையில் கனிந்த செந்தமிழே, பெற்றோரின்றி பிறந்த பெரும்பொருளே, என் தமிழ் தாயே வணங்கி மகிழ்கின்றேன். இந்த வேளையிலே என்னை வார்த்தெடுத்த வளர்த்தெடுத்த என்னுடைய தமிழ் கல்லூரிக்கு இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, என் அணியை சார்ந்தவர்களே, என் எதிரணியை சார்ந்தவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்கள் என்னதான் பேச போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களுடைய பொன்னான பாதங்களை நான் இந்த வேளையிலே தொட்டு வணங்கிக் கொள்ளுகிறேன். ஏமா ஏதாவது அரசியல்வாதியா இருந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? வேற பாதங்களை தொட்டு வணங்குறீங்கன்னா அது அரசியல்வாதியா தான் இருக்கும். அவ்வளவு பணிவு நடுவர். பணிவு. நடுவர் அவர்களே, ஒரு அழகான தலைப்பை கொடுத்திருக்கீங்க.
என்னைய மாதிரி இல்லாம. அப்துல் கலாம், ஆமாங்க, அப்துல் கலாம் அவர்கள் கண்ட கனவு நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு சொன்னா நிறைவேறாது அப்படின்னு பேச வந்திருக்காங்களே இவங்களுக்கெல்லாம் நடுவர் அவர்களே வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்தாங்க கூட இவங்க சாப்பிட மாட்டாங்க. 3 பேர் குரங்கு போட்டு போயிடுவாங்க. அவ்வளவு சோம்பேறிங்க. பார்த்தாலே தெரியலையா? பார்த்தாலே தெரியுதுமா. அந்த கடைசில உட்கார்ந்து இந்த நாடு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக அப்துல் கலாம் அவர்கள் ஒரு வழியை வகுத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த வழியை நாம் பின்பற்றி போனோம்னா இந்தியாவினுடைய தேவைகளை அவர் பட்டியலிட்டு காட்டுறாரே, அதை நாம எப்படி நிறைவேற்றணும்னு முயற்சி எடுத்தா வெற்றி கிடைக்கும். முயற்சி செய்தால் முள்ளினுடைய முனையிலும் கூட முல்லைப்பூ பறிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார் சிந்தனை கவிஞர் அவர்கள். நினைச்சு பார்க்கணும். உங்க பூ அங்கதான் பறிச்சதோ? ஆமாங்க நடுவர் அவர்கள். சரி சரி. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா எது பார்த்தாலும் நடக்காது, ஒரு மூலையில உட்கார்ந்துக்க வேண்டியது, இல்லைன்னா ஒரு ஊர்ல ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துக்க வேண்டியது. நடுவர் அவர்களே எல்லாத்துக்கும் நெகட்டிவாவே திங்க் பண்ண வேண்டியது. இது நிறைவேறுமா நிறைவேறாது, நடக்குமா அது எங்க நடக்க போகுது, எப்படி நடக்கும்? முயற்சி எடுக்க வேண்டும். அந்த முயற்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாரிடமும் இருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்றேன். விழிப்புணர்வு இன்னைக்கு மிகுதியாக இருக்கிறது. விழிப்புணர்வு இல்லாத காலகட்டத்திலே அந்த சுதந்திர போராட்டத்தின் பொழுது பாரதியார் சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினாரே, அவர் கனவு படிக்கவில்லையா? இவங்க எல்லாம் தமிழ் படிக்கலமா, சும்மா வந்து உட்கார்ந்திருக்காங்க. பாட்டாவது கேட்டிருக்க மாட்டாங்களா? அதனால அப்படி பேச வந்திருக்காங்க. அப்போ இந்த கனவு நிறைவேறிய போது ஏன் இந்த கனவு நிறைவேறாதுங்கிறது தான் என்னுடைய வாத. நடுவர் அவர்கள் இந்த எதிரணி தலைவர் இருக்காரு பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல வந்து நின்னுட்டு இருந்தார். உங்க வீட்டுக்கிட்ட? எங்க ஊர்ல. உங்க ஊர்ல? நான் பார்த்தேன், என்னடா அது ஐயா இங்க வந்து நிக்கிறாரு. பார்த்தா அங்க ஒரு வெத்தலை ஜோசியர். ஓஹோ. வெத்தலையில மை போட்டு எல்லாம் சொல்லுவார். அவர் வீட்டுக்கு இவர் போனாரு, ஒரு 1/2 மணி நேரம் திரும்பி போயிட்டார். எனக்கு ஒரு சந்தேகம். போகும்போது நடுவர் அவர்களே பயங்கரமா போனாரு, வரும்போது பயங்கர சந்தோஷம், அவ்வளவு சிரிப்பு பார்த்ததே இல்லை. இங்க பாருங்க, அவ்வளவு சந்தோஷம். நான் என்னடா நடந்துச்சுன்னு போய் அந்த வெத்தலை ஜோசியர்கிட்ட கேக்குறேன். ஏமா ஜோசியர் ஆனா பெண்ணா? அது நான் அப்புறமா சொல்றேன். போய் பாக்குறேன், அவர்கிட்ட போய் கேக்குறேன், ஐயா இந்த மாதிரி வந்தாரே என்ன கேட்டாரு என்ன அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, அம்மா அவருக்கு நைட்டு ஒரு கனவு வந்துச்சான். அந்த கனவுல 3 பேர் வந்தாங்களாம். 3 பேர். அந்த 3 பேர் இவங்க வீட்டுக்கு வந்து இவரை பேசி சந்தோஷமா என்னென்ன வேணும் ஏது வேணும் ஒருத்தர் பரிமாறுறாங்களாம், ஒருத்தர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்களா போட்டுக்கிறதுக்கு, இந்த மாதிரி பணிவடைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்களாம். அந்த 3 பேரு உண்மையிலுமே வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்க வந்திருக்காரு நடுவர் அவர்களே. ஓஹோ. அது யார் அந்த 3 பேருன்னு சொல்றேன் கேளுங்க. ஒன்னு அசின், இன்னி ஒன்னு ஸ்ரேயா, இன்னி ஒன்னு என்னப்பா ஐஸ்வர்யா ராய். ஆஹா. சொல்லியிருக்காரு கண்டிப்பா இது நிறைவேறுமாப்பா போ அப்படின்னு சொன்னவர். நீ காலேஜுக்கே வரல, இவரு தெரிஞ்சிருக்கும் பாருங்க 2 நாள் முன்னாடி. ஆமாங்க அன்னைக்கு லீவுங்க. ஐயோ சந்தோஷம். நடுவர் அவர்களே இந்த கனவு கூட பலிக்கும் என்று இவர்கள் எதிர்பார்க்கின்ற பொழுது ஒரு எதிர்பார்ப்போட இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்காக எழுதி வைத்திருக்கின்றாரே என்னுடைய அப்துல் கலாம் அவர்கள் கண்ட கனவு ஏன் பலிக்காது என்று நான் வினாவை அவர்களை பார்த்து கேட்கிறேன். அதாவது டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அடுத்தது டெக்னாலஜி இன்னைக்கு எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. அவர் அதைத்தான் சொல்றாரு, டெக்னாலஜியில நம்ம நல்லா டெவலப் ஆயிருக்கோம். இன்னைக்கு கலப்பை பிடித்தவர்கள் கையிலெல்லாம் கைபேசி இருக்கிறது நடுவர் அவர்களே. அதாவது என்னன்னா பழப்பம் பிடித்த கைகளில் எல்லாம் இன்னைக்கு கைபேசி இருக்கிறது, கடிதம் எழுதிய கைகளில் எல்லாம் இன்னைக்கு இன்டர்நெட் இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட, அதாவது எல்லாரும் முன்னேறணுங்கிறது தான், எல்லாரும் இதுல வளர்ச்சி அடையணுங்கிறது அவருடைய கனவு. கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன்கிட்ட செல்போனை கொடுத்து பாருங்க, அக்குவேர் அணிவரா பிரிச்சு அதுல இருக்கிற அத்தனையும் சொல்லுவான். எங்க போய் படிச்சுட்டு வந்திருக்கிறான் இதைய? இந்த வளர்ச்சி போதாதா நம்மளுக்கு? எழுந்து நடந்தால் மட்டும்தான் எரிமலை உனக்கு வழி கொடுக்கும் என்ற கவிதாசனின் வரிகளை தொட்டு நாங்கள் எரிமலைகள் எழுந்து நடப்போம், வெற்றி காண்போம் என்று சொல்லி அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு நிச்சயமாக நிறைவேறும் என்று அழுத்தமாக ஆணித்தரமாக அடித்து கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். என்னை பேச வைத்த தமிழுக்கும் செவிமடுத்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். புலவர் அம்மாவை நிச்சயமா பாராட்டத்தான் வேணும்.
ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. முயற்சியே எடுக்காமல் ஒரு ஓரமாக உக்காந்துக்கிட்டு நிறைவேறாதுன்னு இவர் போய் என்ன கனவு கண்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா? ஐயா இளங்கோவன் ஐயா, வாங்க ஐயா. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். பாரதிக்கு தமிழ் வணக்கம், என் தாய்க்கு தமிழ் வணக்கம், மாணவ செல்வங்களுக்கு தமிழ் வணக்கம், என் நடுவர்களுக்கு சொக்க தங்கம் கருப்பு தங்கம் என்று சொல்லக்கூடிய நடுவர்களுக்கு முதல் வணக்கம். நீங்க ஒரு ஆள் தாங்க சொல்லாம இருந்தீங்க கருப்புன்னு, இவரும் சொல்லிட்டார். பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, சிவப்பா உலகம் போய் சொல்ல மாட்டான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. நம்ம கருப்பா உலகம் போய் சொல்ல மாட்டார். கருப்பு தங்கம் இல்லையா, அவர் சொல்ல மாட்டார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 2020 அப்துல் கலாம் பெரியவர் தான். அவரை வந்து நான் ரொம்ப வணங்குறேன், மகிழ்கிறேன். ஆனா 2020 அவர் எப்ப சொன்னதுன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல சொல்லிட்டாரு. அவரு இன்னமும் ஆகலைங்க, இன்னும் 20 ஆக போகுது அப்படி உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கோம். பொதுவா அப்துல் கலாம் வந்து சிவசுப்பிரமணியம் ஐயோட மாணவர், தமிழ் மாணவர். அவர் தமிழுக்காக நிறைய தொண்டு பண்ணியிருக்காருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமத்தோட முதுகெலும்புன்னு சொல்றாங்க. கிராமத்தில் ஒன்று பேசுறாங்க. என்னன்னு பேசுறாங்க பாருங்களேன். மரத்தடியில் ஒரு பஞ்சாயத்து அம்மா சொன்னாங்க இல்லையா, என்னை கோத்து விட்டாங்க ஐஸ்வர்யாய் கூடயும் அசின் கூடயும் அப்புறம் யாரு சினேகா கூடயும். ஐயா நல்லது தானே விட்டுவாங்களே என்னைய, அவங்க வீட்டுக்காரங்க சும்மா விட்டாங்களே என்னைய. கனவு கண்டேன்னா பாத்துக்கோங்க, அவங்க என்ன கனவு கண்டாங்கன்னு தெரியல, அப்படியே மாத்தி சொல்லிட்டாங்க. ஒருவேளை சினேகாவோட புருஷனோட கனவு கண்டிருப்பாங்க நினைக்கிறேன், ஐஸ்வர்யாவோட கனவு கண்டிருப்பாங்க நினைக்கிறேன். அதை அப்படியே மாத்தி என்கிட்ட திருப்பி விட்டாங்க. சரிங்களா, அப்படியே மாத்தி விட்டாங்க. இன்னும் உண்மையா சொல்ல போனா எங்க நடுவர் அந்த பக்கம் இருக்கிற அணி தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்க நான் இப்பதான் பாக்குறேன். ஏன்னா நேற்று அவங்க அங்க பார்த்தாங்களாம். எங்க பார்த்தாங்களா, எங்கேயே பாத்துக்காங்க. அப்ப யாரு கனவு கண்டா நீங்க புரிஞ்சுக்கங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க அவங்கள பார்க்கல, ஆனா அவங்க உங்களை பார்த்துட்டாங்க. ஆமா பாத்துக்கங்க. நடுவர் அவர் உண்மை பேசுவார், கரெக்டா உண்மை பேசுவாருங்க. அவர் ஒரு பஞ்சாயத்து நடக்குது அங்க பாருங்க, கனவு கண்டாங்களாம். இதான் உண்மை. பாருங்க, கனவு கண்டிருக்காங்க. 2020 வந்து என்னது நிறைவேறுமா நிறைவேறாதுன்னு அது எப்போ இப்ப பாருங்க. என்னன்னா ஒரு பஞ்சாயத்து நடக்குது அங்க கிராமத்துல. அப்ப பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு, ஊர்ல எல்லாம் யாரு இந்த உலகத்துல யாரு பத்தினி அப்படின்னு கேட்க உடனே ஒருத்தன் சொல்றான் மாதவி அப்படின்றான், ஒருத்தன் கண்ணகின்னு சொல்றான், ஒருத்தன் இப்படி சொல்றான். அவன் உடனே சந்தது உன் பொண்டாட்டி பத்தினி கிடையாதா அப்படின்னு கேட்கிறான். கிராமத்துல கனவு கண்ட பாருங்கய்யா. அப்புறம் சொல்றாருங்க, மகாத்மா காந்தி சொல்றாரு, இந்த கிராமத்தோட முதுகெலும்பு வந்து கிராமம் தான் அப்படின்றாரு. கிராமத்துல வேளாண்மை அவ்வளவு குமிஞ்சு கிடக்கு, யாராவது பாக்குறாங்களா அதை? அப்புறம் எப்படிங்க அந்த உலகம் வந்து வல்லரசு ஆகும்? இன்னைக்கு சோரத்துல யாராவது உழைக்க முடியுமா? சோரத்துல உழைக்க முடியுமா? ஒரு வேளை சோரத்துனால உழைக்க மாட்டான், 3 வேளை சோறு பண்ணிட்டு இருக்கான். இப்படி இல்லாத ஒரு உலகத்துல அப்புறம் எங்க கனவு காண முடியும்? யாருக்காவது ஒரு வேளை ஒழுங்கா கிடைக்குதான்? அடுத்து பாருங்க, இந்த நாட்டின் வாழ்வாதாரம் என்னங்க? விவசாயம் தானே. எங்க பாருங்க, எல்லா இடத்துலையும் அனைத்து இடத்துலையும் இன்னைக்கு பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கான். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கூடிய எல்லாம் பஸ்ல பார்த்துட்டு இருப்பீங்க, அழகழகா கொடி பறக்கும், அங்கங்க போஸ்டர் போட்டிருப்பாங்க, எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சுட்டு இருப்பீங்க. அங்க யாராவது நடுவர் ஐயா கூட ஒரு பிளாட் வாங்கி போட்டிருக்காருங்க. நம்ம நடுவர் ஐயா கூட ஒரு பிளாட் வாங்கி போட்டிருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா விவசாயம் மங்கி போச்சு. ஏன் எனக்கே தெரியாம என் பேர்ல பிளாட்டா? பாத்தீங்களா, ஐயா கூட உண்மை பேச மாட்டாரு, அப்புறமேல சொல்லுவாருங்க, வரிசையா சொல்லுவாருங்க. அப்ப பாரு, அதுக்கப்புறம் 1245 மில்லி லிட்டர் வந்து அகல அளவு வந்து விவசாயம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இல்ல, அந்த விவசாயம் இல்ல. விவசாயம் இல்லைனாவே ஒரு நாடு வல்லரசு ஆகிறதுக்கு முடியாது. கண்டிப்பா ஆக முடியுமா? அப்துல் கலாம் கண்டார் கனவு, நல்ல விஷயம்தான். அவர் கண்டாருங்க கனவு, அது நிறைவேற்றுறது யாரு? நம்மளாக்கு இளைஞர்களை தான் சொல்றாங்க இல்லையா. யாருமே நிறைவேற்ற முடியலையே, நிறைவேறாவும் ஆகாது. 30, 40, 50, 60 ஆனாலும் இந்தியா என்னது வல்லரசு ஆகாது. படிச்சு முடிச்சுட்டு நம்ம என்னையா படிச்சிருக்கேன்னு கேட்டா எம்காம் சிஏன்றான். எவ்வளவு கொடுத்து படிச்சிருக்கான், எம்காம்ன்றான். இதெல்லாம் வேலை கிடைக்குதாயா? எங்க பார்த்தாலும் அந்த வேலைக்கு கூட லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கு இந்த நாட்டில். இது இப்படி இருக்கின்ற இந்த வேலையில எப்படிப்பா கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க பிரியா, நீங்க வந்து சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. என்னை ஈண்டெடுத்த என் அன்னைக்கு முதல் வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். என் செந்தமிழுக்கு அடுத்த வணக்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக என்று ஒவ்வொருவரும் இந்த உலகம் பிறந்ததே எனக்காக என்று
ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என் சக நண்பர்களுக்கும் என் அடுத்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இவ்வாறு 1000 மக்கள் கூடியிருக்கும் ஒரு இடத்தில் ஒரு அறிஞர் ஒரு கேள்வி எழுப்பினார். அதாவது, யார் முதல் விஞ்ஞானி என்று. அதற்கு ஒருவர் எழுந்து பதில் சொன்னார், கடவுள்தான் முதல் விஞ்ஞானி என்று. இன்னொருவர் எழுந்து பதில் சொன்னார், குழந்தைதான் முதல் விஞ்ஞானி என்று. குழந்தைதான் முதல் விஞ்ஞானி என்று சொன்னவருக்கு 100 மதிப்பெண்கள் கொடுத்து, ஆம், இன்று இந்தியா இளைஞர் கையில் தான் உள்ளது என்று வாக்கிற்கிணங்க ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய இந்தியா 2020 வல்லரசு நாடாகும் என்பதை பற்றி தான் நான் தங்களிடம் பகிர்ந்திருக்க வந்துள்ளேன். ஐயா, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்டார் சொல்றீங்க. அவர் என்ன கனவு கண்டார்? இந்தியா 2020 வல்லரசு நாடாகும். நாடாகுமா ஆகாதான் அவர் கனவு காணும். அவரே கனவு கண்டுட்டார். இந்தியா 2020 நிச்சயம் வல்லரசு நாடாகும் என்று. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவருடைய கனவில், அதாவது அவருடைய முக்கிய தொலைநோக்கு என்னவென்றால் இந்தியாவின் சுதந்திரம். அதை நாம் அடைந்து விட்டோம். இந்தியாவின் வளர்ச்சி, வளர்ந்து கொண்டுதான் உள்ளோம். அதற்கு அடுத்து நம்மளுடைய இளைஞர்களின் இலக்கு என்னவென்றால் வளர்ந்துவிட்ட இந்தியா, வளர்ந்து கொண்டுள்ள இந்திய நாட்டை வளர்ந்துவிட்ட இந்தியாவாக நாம் மாற்ற வேண்டும். அதுதான் எங்களுடைய இளைஞர்களாகிய இலக்கு. ஒரு துறையில் முன்னேற்றம் கண்டாலே இந்தியா வல்லரசு நாடாகிவிடும். ஆக நமக்கு நம் நடுவர் ஐயா சொன்னது போன்று ஈட்டலும் படைத்தலும் காத்தலும் வகுத்தலும் இவை யாவும் அமைந்து விட்டால் இந்தியா வல்லரசு நாடாகிவிடும். ஆம், வேளாண்மை மற்றும் உணவு பரிமாற்றம். எதிரணியினர் யாவரும் உணவு உண்பதே இல்லை போன்று அனைவரும் கட்டுமானங்களை வெட்டி வெட்டி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல, ரெண்டாவது அம்மாவை பார்த்தா கொஞ்சம் அப்படித்தான் தெரியுது. இன்றைய அனைத்து தமிழ் பெண் மக்களும் தங்களுடைய குழந்தைகளை பாராட்டி சீராட்டி தான் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, நீங்க சொன்னீங்க நான் வகுப்பெடுக்கும் போது இளைஞர்கள் கனவு காண்றாங்கன்னு. நான் வகுப்பெடுக்கும் போது யாருமே கனவு கண்டதில்லை ஐயா. நாம் எடுக்கும் வகுப்பில் உள்ளது இளைஞர்கள் என்ன கனவு காண்கிறார்கள் என்பது. இல்லம்மா, உங்க வகுப்புல கனவு காண மாட்டேன், எனக்கு தெரியுமா. நீங்க போனா அவன் எப்படிமா கனவு காணுவான்? ஐயா, இளைஞர்கள் செய்யற ஏதோ ஒரு 5 இளைஞர்கள் 4 இளைஞர்கள் செய்யறதை தான் பாக்குறீங்களே தவிர எல்லாத்துக்குமே தெரியும் டெல்லி சம்பவம். ஒரு 5 இளைஞர்கள் வந்து ஒரு பெண்ணை கற்பழித்த சம்பவம் நாம் அனைவரும் அறிவோம். அந்த 5 இளைஞர்கள் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்றீங்களே தவிர அந்த பொண்ணுக்காக 50,000 இளைஞர்கள் போராடினாங்க. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்துல் கலாம் சொன்னது அந்த 50,000 இளைஞர்களை தான் சொல்றாரு. அந்த 50,000 இளைஞர்கள்னால இந்தியா வளர்ச்சி நாடாகும் தான் சொல்றாங்க. ஏதோ 2 இளைஞர்கள் வந்து குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்காங்களாமா. அந்த 2 இளைஞர்கள் விழுந்து கிடந்தா அந்த இடத்துல அந்த இளைஞர்களை தூக்கிறதுக்கே வந்து 4 இளைஞர்கள் தான் வரணும். கல்லூரி முதல்வர் வந்து நம்ம அப்துல் கலாமை பார்த்து சொல்றாரு, இன்னும் 2 நாள்ல வந்து முடிச்சு கொடுத்துடணும்ட்டு. அவர் வந்து முடியாது அப்படின்னு சொல்லல. 2 நாள்ல 1 மாசத்துல முடிக்க வேண்டிய அத்தனையும் வந்து அவர் முடிச்சு கொடுத்தாரு. அங்க இருக்குது அந்த இளைஞராகிய அவருடைய வந்து அனுபவம், ஆர்வம் எல்லாமே. அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் என்னுடைய இளைஞர்கள். என்னுடைய இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுடைய குறிக்கோள்கள் தெளிவாக இருக்கும். அவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். மிக மிக முக்கியமானது, என் இளைஞர்கள் தோல்விகளுக்கு அஞ்ச மாட்டார்கள், எழுந்து நின்று போராடுவார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களிடத்தில் என் இந்தியா உள்ளது. இன்னும் 6 வருடங்களுக்குள் நிச்சயம் இந்தியா 2020 வல்லரசு நாடாகும். இளைஞர்களிடத்தில் என் இந்தியா உள்ளது. இன்னும் 6 வருடங்களுக்குள் நிச்சயம் இந்தியா 2020 வல்லரசு நாடாகும்.
ரோஷினில இருந்து டாக்டர் ரோஷினி ஆகணுங்கிற இவளோட கனவு நிஜமாக்க இதுதான் எங்களோட ஒரு சின்ன ஆரம்பம். ஹார்லிக்ஸின் டெய்லி பேக் வெறும் 5 ரூபாயில் பெரிய கனவுகளின் சரியான ஆரம்பம். ஹார்லிக்ஸின் டெய்லி பேக். உங்கள் சூப்பர் டிவியில் தினமும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? கால் பண்ணுங்க, இசையோடு வாழ்த்துவோம். இவங்க அணியில முதலாவது பேசின அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததா பேசின பிரியா என்ன சொன்னாங்க அப்படின்னா, 5 பேர் சேர்ந்து கற்பழிச்சிட்டாங்க, அதை எதிர்த்து 50,000 இளைஞர்கள் வந்து நின்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் இவங்க சொல்றாங்க. அப்ப அந்த 5 பேர்த்து நாங்க எங்கயா எடுத்துக்காட்டா எடுத்துக்க கூடாது? அதுல என்னங்கய்யா தப்பு இருக்கு? தப்பே இல்லம்மா, எடுத்துங்க. நம்ம நாட்டுல தீர்க்க வேண்டிய பிரச்சனை எத்தனையோ இருக்கு. அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்காம 2020 இந்தியா வல்லரசுன்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்க ஐயா அது நடக்கும்? முதலாவது நம்ம தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்னன்னா வறுமைங்க ஐயா. ஒண்ணு இல்ல, ரிச் வில் கெட் மோர் ரிச், புவர் வில் கெட் மோர் புவர். பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரனாகிக் கொண்டே இருக்கிறான், ஏழை மேலும் மேலும் ஏழையாகிக் கொண்டே இருக்கிறான். இதை சொன்னவர் யார் தெரியுமா? சிவாஜி படத்துல சூப்பர் ஸ்டார் சொன்னதுங்க. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க, சினிமா டைலாக் எடுத்துக்காட்டா சொல்ற அப்படின்னு. நம்ம ஷேக்ஸ்பியர் சொன்னாரு, இளங்கோவடிகள் சொன்னாரு அப்படின்னா அவர் சொன்னதை நீ உட்கார்ந்து பார்த்தையான்னு எடக்கு முடுக்கா நிறைய பேர் கேட்பாங்க. அதனால நம்ம சிவாஜி படத்துல சூப்பர் ஸ்டார் சொன்னாருன்னா நீ பார்த்தையான்னா ஆமா படம் பார்க்கும்போது பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்லிடலாம். இல்ல, நான் என்ன நினைச்சிட்டேன்னா என்னைய பார்த்துட்டு உங்ககிட்ட 2 பொண்ணு இருக்கா ஏதாவது கேட்டுருக்கீங்க, வேற அது அப்புறம் கேட்கறங்க. முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட அதை கேள்வி கேட்கற. அப்படி இருக்கும்போது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் இல்லாமல் தெருவோரமாக கிடக்கும் எத்தனையோ மக்கள் நம் இந்தியாவில் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் தினமும் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது 2020 இந்தியா வல்லரசு என்று எந்த கணக்கில் இவர்கள் கூறுகிறார்கள் என்று எனக்கு புரியவே இல்லையா. அதுவும் கணக்கு படிச்சுட்டு வந்து கணக்கே தெரியாம அதானுங்க ஐயா, கணக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்தா எல்லாம் கணக்கு போட்டு சொல்ல முடியுங்களா? அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேலை வாய்ப்பு. எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ எதிர்பார்ப்போட அரசாங்க தேர்வு எழுதுறாங்க, அதுக்கப்புறமா நேர்முக தேர்வை போய் கலந்துக்கிறாங்க. ஆனா அவன் அந்த வேலையில போய் உட்காரணும் அப்படின்னா 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. முதல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்னா டேபிளுக்கு மேல இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ். ரெண்டாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்னா டேபிளுக்கு கீழே சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ரெண்டையுமே முழுசா பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் அவனுக்கு அங்க வேலை. இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் இல்ல முதியவர்கள் எல்லாருமே அரசாங்க வேலையில இருக்காங்க. இனி எத்தனையோ பேர் அரசாங்க வேலைக்கு வர போறாங்க. அவங்க ஒவ்வொருத்திட்டையும் கேளுங்க, 1 ரூபா வீதம் லஞ்சம் கொடுக்காம யாராவது அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னா 1, 2 என விரல் விட்டு எண்ணி விடலாம். லஞ்சம் கொடுக்காமல் வேலை வாய்ப்பு என்பது 1, 2 என்று விரல் விட்டு எண்ணி விடலாம். எப்படி ஐயா இந்தியா 2020 வல்லரசு? கனவு மட்டுமே ஐயாது. அடுத்த விஷயம் என்னன்னாங்க ஐயா, ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற முக்கியமான நிறுவனங்கள்ல முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய பொறுப்புல ஒரு இந்தியா இருக்கு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமாங்க ஐயா? உலக நாடுகள்ல சொல்லுங்கம்மா, நீங்க முக்கியமான முடிவெடுக்கிற பொறுப்புல ஒரு இந்தியா இருக்கிறாங்க ஐயா. இந்தியாவில் விதைத்த விதை அந்நிய நாட்டு விளைந்த விளைச்சலை அந்நிய நாட்டுக்காரன் இங்கு வந்து அறுவடை செய்து கொண்டு போகிறான். வாய்ப்பு கொடுக்கவில்லை, அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்று ஒருபுறம் இருக்க அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்து எத்தனையோ பணம் ஈட்டுகிறார்கள். அங்கீகாரம் நம் நாடு கொடுத்தாலும் வரக்கூடிய ஈட்டக்கூடிய வருமானம் போதுமானதாக இல்லை என்று இளைஞர்களும் வெளிநாட்டுக்கு போகிறார்கள். நம் நாட்டிற்காக உழைக்க அவர்களும் தயாராக இல்லை, அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க நம் நாடும் தயாராக இல்லை. பிறகு எப்படி ஐயா இந்தியா 2020 என்று கனவு காண முடியும்? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயா, நம்ம நாட்டுல 3 வகையான மூட நம்பிக்கை இருக்கு. என்ன தெரியுங்களா? 1 கருத்தியல் மூட நம்பிக்கை, இன்னொன்னு உளவியல் மூட நம்பிக்கை, 3வது வாழ்வியல் மூட நம்பிக்கை. கருத்தியல் மூட நம்பிக்கைங்கிறது என்ன அப்படின்னா ஆங்கிலம் பேசினாதான் அங்கீகாரம் இந்தியால, இல்லைன்னா கிடையாது. 2வது உளவியல் மூட நம்பிக்கை என்னன்னா சிகப்பா இருக்கவன் தான் அழகா இருக்கான், கருப்பா இருக்கிறவன் நல்லாவே என்ன வேற பார்த்து சொல்றீங்க. கருப்பா இருக்கிறவன் நல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க, சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி. பொய் சொல்லாம சொல்றீங்க என்னைய பார்த்து? இல்லைங்க ஐயா, கருப்பா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படி நான் சொல்ல வர்றேன்.
மூணாவது வாழ்வியல் மூடநம்பிக்கை. வாழ்வியல் மூடநம்பிக்கை என்னன்னா, பணம் இருந்தாதான் வாழ்க்கையில ஒரு நிலைக்கு போக முடியும். இதுதான் வாழ்வியல் மூடநம்பிக்கை. இந்த 3 மூடநம்பிக்கைகளையும் நம்ம வச்சுட்டு அது மனசுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு எப்படியா இந்தியாவை வல்லரசு ஆக்க முடியும், வறுமை ஒழிக்க வழி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, நம் நாட்டிற்காக உழைக்க நாம் தயாராகவே இல்லை, எல்லாவற்றிற்கும் மேலாக கனவு கண்டவரை காணாமல் போக செய்த இந்த இந்திய நாடு அவர் கண்ட கனவை அவர் கண்ட நாட்களுக்குள் எப்படி நிறைவேற்ற முடியும் என்று நான் கேட்கிறேன். கனவில் கால்வலிக்க ஓடுகிறவன் நிஜ வாழ்வில் நடந்து கூட செல்வதில்லை ஐயா. 2020 இந்தியா வல்லரசு என்பது நிச்சயமாக ஒரு கனவே என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். கடைசியா ஒன்று சொன்னாங்க பாருங்க, எனக்குமே அது ஒரு வருத்தம் தான். கனவு கண்டவரை 2வது முறையாக குடியரசுத் தலைவராக ஆக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு கூட இந்த நாட்டில் ஒத்துக்கொள்ளாத அரசியல்வாதிகள் தானே இருந்தார்கள். எப்படியா இது வல்லரசாகும் அப்படின்னு கேட்குறாங்க. 3 விதமான மூட நம்பிக்கையில் ஒரு மூட நம்பிக்கை சொன்னாங்க பாருங்க, ஆங்கிலம் பேசினா தான். வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவும் நம்ம பஸ் ஸ்டாப்பில் அப்படி நிற்கும் போது ஒரு வயசான கிழவி வந்து கூட டைம் என்ன தம்பி, நேரம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் நம்ம ஆகுறது ஆச்சு அப்படிம்பான். அதை வாட் இஸ் த டைம் அப்படின்னு கேட்டால் அப்படியே பார்த்து ஹோ த டைம் இஸ் அப்படின்னு நம்ம போய் அன்னைக்கெல்லாம் இங்கிலீஷ் பொழிவான் பாரு. அது எப்போ அப்படி மட்டும் இங்கிலீஷ் வருது? அவங்க அப்படித்தான் கேட்குறாங்க. அந்த மூட நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நம்முடைய மாணவர் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறார். வாங்க சிவா, வந்து சொல்லுங்க. எல்லாம் ஒரு மாதிரி சந்தேகத்தோட இருக்காங்க, ஆகுமா ஆகாதான். நீங்க பேசுறதுல தான் இருக்கு. செந்தமிழே உயிரே நரும் தேனே, செயலனை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நைந்து ஆயனில் 5 போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எதிர்கால இந்தியாவின் குடியரசுத் தலைவர்களாக விளங்கிக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களே, எதிர்கால இந்தியாவின் பாரத பிரதமராக உருவெடுக்க போகின்ற மாணவ செல்வங்களே, எதிர்கால தமிழகத்தின் முதலமைச்சர்களாக உருவெடுக்கின்ற மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொன்னான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி எதிர்காலமே எங்களுடைய இளைஞர் பட்டாளத்தை மட்டும்தான் நம்பி இருக்கின்றது என்று முண்டாசு கவிஞன் பாரதியிலிருந்து, அப்துல் கலாம் ஐயா அவர்களிடமிருந்து, விவேகானந்தர் அவரிடமிருந்து அத்தனை தலைவர்களும் கவிஞர்களும் இளைஞர்களை மட்டுமே நம்பி இருக்கும் பொழுது, இத்தனை இளைஞர்கள் துள்ளலோடும் துடிப்போடும் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அறையிலே இந்தியா 2020 வல்லரசு ஆகாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு எத்தனை தைரியம் இருக்கும்? இந்த 3 பேரை பார்த்து நான் கேட்கிறேன். எவ்வளவு தைரியம் இருக்கு பாரு நடுவர் அவர்களே. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பொய் கூறலாம், ஆனால் பொய்யையே வாழ்க்கையாக வைப்பது வாழ்க்கை கிடையாது. இந்த 3 பேரும் பொய்ய மட்டும்தான் வாழ்க்கையா வச்சிருப்பாங்க போல இருக்கு. இத்தனை இளைஞர்கள், அதாவது பாரதி சொன்னானே, ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, கனிபடைத்த மொழியினாய் வா வா வா. ஒளிபடைத்தவர்களே, இந்த நாட்டினை காக்க ஓடோடி வாருங்கள். உறுதியான எண்ணம் கொண்டவர்களே, இந்த நாட்டினை காக்க ஓடோடி வாருங்கள் என்று எங்களுடைய இளைஞர் பட்டாளத்தை பார்த்து கூறினானே அந்த கவிஞன். அப்படிப்பட்ட நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அரங்கிலே பொய்யையே புழுகு மூட்டையாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற இவர்களை என்னவென்று சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை நடுவர் அவர்களே. அடுத்தபடியா அழகா சொல்லுவாரு. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பிரகாஷ் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, இன்றைய இளைஞர்கள் எல்லாருமே நமிதா பின்னாடியும் நயன்தாரா பின்னாடியும் தான் போயிட்டு இருக்கிறாங்க, எப்படி இந்தியா வல்லரசாகுன்னு. ஆமா நடுவர்களே, நான் ஒத்துக்கிறேன். இது இளமை காலம். இளமையில ஒரு ஆண் பெண்ணை பாக்குறது, ஒரு பெண் ஆணை பாக்குறது சகஜம். அது உடல் ரீதியா மன ரீதியா வர்றது இல்ல. அவர்தான் பூசாரியா இருக்காருன்னா இருக்கிறவனால அப்படி ஆகணும்னே. உளவியல் ரீதியா மருத்துவர்களே இதை சொல்றாங்க. அப்படி இருந்தும் கூட அவர் தான் பேச போறாரு.
நடுவர் அவர்களே, நாங்க என்னதான் திரிசாவை பார்த்தாலும் சரி, அசீனை பார்த்தாலும் சரி, நமீதாவை பார்த்தாலும் சரி, அப்படி பார்த்துட்டு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலையும் கூட அண்ணா சாரே ஊழலுக்காக போராடும் போது நாங்க ஒண்ணு சேர்ந்து போராடலையா? இலங்கை தமிழர்களுக்காக நாங்க ஒண்ணு சேர்ந்து போராடலையா? இளமையையும் அனுபவிப்போம், நாட்டையும் பாதுகாப்போம் என்பதுதான் எங்களுடைய இளைஞர்களுடைய போக்கு என்பதை மறந்துவிடக் கூடாது நடுவர். நாங்க நீங்க மட்டும் சொல்றீங்க, நாங்கெல்லாம் போராடலையா? நடுவர் அவர்களை, உங்களை இளைஞர்கள் என்ற பட்டியலில் சேர்ப்பதற்கு இன்னும் அரசாங்கத்திடமிருந்து அனுமதி வாங்கவில்லை. நான் இளமையாத்தாயா இருக்கேன். நடுவர் அவர்களே, பார்த்து சொல்லுங்க ஐயா. செயல் வடிவத்திலே இளமையை காட்டி என்ன பிரயோஜனம்? வயதளவிலே இளமை இருக்க வேண்டும் நடுவர் அவர்களே. சரி, நாளைக்குல இருந்து டை அடிச்சுட்டு வந்துடுறோம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது வேளாண்மை இங்கே எங்கே நடக்குதுன்னு கேக்குறாங்க. நிச்சயமா வேளாண்மை நடக்குது. லாவண்யா ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வேளாண்மை கல்லூரியில படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, வேளாண்மையில் இருக்கிற அத்தனை நுணுக்கங்களையும் கற்றுக்குச்சு. அந்த பொண்ணோட படிப்பை வச்சு தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு தங்க பதக்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இளைஞன் வேளாண்மையிலும் சாதிக்க முடியும். இன்றைய காலகட்டத்திலும் பேஸ்புக், ட்விட்டர் இருக்கின்ற இன்றைய காலகட்டத்திலும் சாதிக்க முடியும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெண் இப்பொழுது என்ன வேலை செய்கின்றார் தெரியுமா? அமெரிக்காவிலே ஒரு பல்கலைக்கழகத்திலே அங்கிருக்கின்ற அமெரிக்க விவசாயிகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்றால், இளைஞன், இந்திய இளைஞன் இந்திய நாட்டையும் முன்னேற்றுவான், அதே சமயத்தில் மற்ற நாடுகளையும் முன்னேற்றுவான் என்பதனை மறந்துவிடக் கூடாது. இப்படி இத்தனை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நடுவர் அவர்களே. அடுத்ததாக பிரகாஷ் என்ன சொல்வார் என்றால், நீங்கள் பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் அதிகமாக விளையாடி கொண்டிருக்கின்றீர்களே, இந்த அவலத்திற்கு என்ன செய்வதென்று. நடுவர் அவர்களே, எங்கள் இளைஞர்களுக்கு பேஸ்புக்கில் ஸ்டேட்டஸை போடவும் தெரியும், அதே சமயத்தில் இந்தியாவின் ஸ்டேட்டஸை உயர்த்தவும் தெரியும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. பேஸ்புக்கில் ஸ்டேட்டஸையும் போடுபவர்கள் என்னுடைய இந்திய இளைஞர்கள், அதே சமயத்தில் இந்தியாவின் ஸ்டேட்டஸையும் 2020 உயர்த்தி காட்டுவார்கள் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது நடுவர் அவர்களே. இந்தியா 200 ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேயனிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்தது. அதனுடைய முதல் எழுச்சி எப்பொழுது தெரியுமா? எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கை ஏற்பட்டதல்லவா இந்திய மக்களுக்கு? அவர்களுடைய கனவு நிறைவேறவில்லையா? சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 66 ஆண்டுகள் நிறைவாகி 67வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்றோமே. வருகின்ற வெள்ளிக்கிழமை சுதந்திர தினம் கொண்டாடுகின்றோமே, அதை பெருமிதத்துடன் கொண்டாடுகின்றோமே. அப்பொழுது எனக்கு சுதந்திரம் வேண்டும் என்று ஒவ்வொருவனும் நினைத்த காரணத்தினால் தானே அப்படி ஒரு எழுச்சி ஏற்பட்டது. அதே போன்று எங்களுக்கு இன்னும் 6 ஆண்டுகளில் இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் என்கின்ற எழுச்சி வேண்டும். அந்த எழுச்சியை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று ஆண்டவன் கட்டளையிட்டு விட்டான். நாங்கள் ஒவ்வொருவரும் அதை செய்தே காட்டுவோம். அதற்கு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு வழி கொடுத்து ஆதரவாக இருக்க வேண்டும். பொல்லாங்கு கூறுவதை மறந்து விடுங்கள். எப்பொழுதுமே எதுவும் நன்மையாக நடக்கும் என்பதனை சிந்தித்து நாடு முன்னேற எங்களுடன் கைகோர்த்து வழிவிடுங்கள் என்பதனை தெரிவித்து, வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடியுயரும், குடியுயர கோளுயரும், கோளுயர கோணுவன் உயரவான் என்று அவ்வையருடைய சத்தியத்தினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு. ஜிகர்தண்டா மாபெரும் வெற்றி. ஆரோக்கியமான முடியின் ரகசியம் இதோ. தூய தேங்காய் பால் எண்ணெயும் தண்ணீருமாக பிரிக்கப்படுகிறது. இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயிலில் மேலும் 11 மூலிகைகள் சேர்க்கப்படுகின்றன. அதாவது பிரிங்கராஜா, ஸ்வேதகுடஜா, வேம்பு, ஆலோவேரா, நெல்லிக்காய் இவை முடிக்கு சிறந்த பராமரிப்பு தரும். இந்த அரிய மூலிகைகளின் நன்மைகளும் வெர்ஜின் கோகோனட் ஆயிலும் சேர்ந்து தலைச்சருமத்தில் செயல்பட்டு முடி உதிர்வை இயற்கையாக தடுக்க உதவும். இந்துலேகா பிரிங்கா ஆயில் முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் இயற்கையாக. சிவா பேச பேச சரி நிச்சயமா நம்ம வல்லரசு ஆயிடலாம் அப்படின்ற நம்பிக்கை வயசான எனக்கே வருதுன்னா பார்த்துக்குங்களேன். அவர் சொல்றதுபடி நான் கொஞ்சம் வயசானவன் தான். அவர் சொல்றாரு,
எல்லாமே இளைஞர்கள் கையில். எங்களால் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸும் போட முடியும். என்ன அருமையாக சொன்னார் பார்த்தீங்களா, இந்தியாவின் ஸ்டேட்டஸையும் உயர்த்த முடியும். வாங்க, உயர்த்த முடியாதுன்னு நீங்கள் சொல்லணும். காதெல்லாம் நடுங்குது போல இருக்கு இல்லையா? சரி வாங்க 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 பிரகாஷ் அவர்களே வாங்க. நான் சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் எனது தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கத்தை கூறி, நான் ஒரு முறை அம்மா என்று அழைப்பதற்காக 1000 முறை அம்மா அம்மா என்று கதறி என்னை ஈன்றெடுத்த எனது தாய்க்கு மறுவணக்கம். மற்றும் இங்கு கூடியுள்ள ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் பெரிய வணக்கத்தை கூறி எனது உரையை துவக்குகிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்றால் 2020 நமது இந்திய நாடு வல்லரசு ஆகுமா ஆகாதா என்பதுதான் தலைப்பு. அப்துல் கலாம் சொல்லி 10 வருஷத்துக்கு மேலாச்சு, இன்ன வரைக்கும் நாடு எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு நான் சொன்னாலுமே உடனே அவங்கெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு. அதுக்கு நான் இப்போ ஒவ்வொருத்தவங்களா படிப்படியா சொல்ல போறேன், கேளுங்க. முதல்ல அம்மா வந்து பேசினாங்க, வித்தாரஹள்ளி விறகொடிக்க போனாலும் கத்தாழ முள்ளு கொத்தோட வந்துச்சான். அந்த மாதிரி என்ன வித்தாரஹள்ளி விறகொடிக்க போனாலும் கத்தாழ முள்ளு கொத்தோட வந்துச்சான். அந்த மாதிரி வித்தாலகல்லின்றீங்க. அம்மாவை சொல்லல, அம்மா சொன்ன ஒரு முள்ளு கதை சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த முள்ளுக்கு இந்த முள்ளு இருக்கட்டும். ஆமா, நாங்களும் நெகட்டிவாவே திங்க் பண்றோம்னு சொல்றாங்க. இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில பாசிட்டிவ் ரத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. நெகட்டிவ் ரத்தம் இல்லாம தான் நிறைய பேர் செத்து போறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? நெகட்டிவ் இல்லாம எதுவுமே கிடையாது. ஒரு நல்லது அப்படின்னா அதுல ஒரு செயல் அப்படின்னா அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதை தான் நம்ம ஏற்று நடந்துக்கணும். அதுதான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு ஆடு தானா தண்ணியை தெளிச்சுட்டு வெட்டிக்கோன்னு வந்தா நம்ம வெட்டாம இருக்க முடியுமா? வெட்டித்தான் ஆகணும். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய செஞ்சு தராங்க, அவங்க ஐஏஎஸ் ஆனாங்கன்னு சொல்றாங்களே, ஒரு ஐஏஎஸ் போதுமா மாற்றுத்திறனாளிக்குள்ள? ஒரு ஐஏஎஸ் போதுமா? ஒரு கல்பனா சாவ்லா போதுமா? இல்ல ஒரு அப்துல் கலாம் ஐயா தான் போதுமா? நீங்களாம் அப்துல் கலாம் ஆக வேண்டாமா? நீங்களாம் கல்பனா சாவ்லா ஆக வேண்டாமா? எப்ப ஆகிறது? அவன் தான் முடி வளர்த்துட்டு திருறானே. ஐயா, முடி வளர்க்க கூடாது, உள்ளுக்குள்ள இருக்கிற மூளையை வளர்க்கணும். அதுக்கு தான் நான் சொல்றேன். அதான் நீங்க அதை கட் பண்ணிட்டு உள்ள வளர்க்குறீங்களோ? நாங்க வளர்த்துறோம்ல. சரி சரி சரி. என்னமோ கனவுல நயன்தாரான்னு பேசிட்டு இருக்கிறாங்களே, நான் கேட்கறேன். நானு இவருக்கு இளவை வயசு தான். இதுக்கு முன்னாடி தான் நமிதாவோட படத்தை பார்த்துட்டு தான் வந்து உட்கார்ந்து இருக்காரு. நேற்று மாநாடு மயிலாடால நமிதா என்ன கமெண்ட் கொடுத்தாங்கன்னு பேசிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு என்கிட்ட. இவர் பேசுறாரு நமிதாவை பத்தி. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், எல்லா இளைஞர்களுமே நடிகையை பாக்குறதா இல்லைன்னு சொல்லல, எல்லா மகளிருமே வந்து சூர்யா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னு நினைக்கிறதா இல்லைன்னு சொல்லல, சரிங்களா? ஆனா எல்லா இளைஞரும் ஏன் அப்துல் கலாம் ஆகிறது இல்ல, ஏன் கல்பனா சாவ்லா ஆகிறது இல்ல, ஏன் அன்னை தெரசா ஆகிறது இல்ல? காரணம் முயற்சி இல்லை. முயற்சி யாருக்கிட்டுமே இல்லை. கழுத்து வழின்னு கிடப்புல கிடந்தவன் இந்த சிவகுமார் பேச்ச கட்டு கடநல்லூர் போய் கலவரம் பண்ணுவானா, அந்த மாதிரி இருக்குது இவர் பேசுறது. கேட்கற நானு என்ன வேணாலும் பேசுங்களா, மைக்க அரைச்சா உடனே சொல்றாரு நம் அரசியல், நம் நாடு, நம் தமிழ்நாடு, இலங்கை, என்னென்னமோ சொல்றாரு. எல்லாம் அரசியல்வாதி பேசுற பேச்சு. இவர் எதுவுமே இளைஞனா மாணவனா இங்க வந்து பேசல, சும்மா உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காரு. இளைஞர் தூக்கி பேசி அவர் உங்களை கீழே தள்ளிக்கிட்டு இருக்காரு. வேணாலும் பாருங்க, இவரெல்லாம் பிற்காலத்துல அரசியலுக்கு வந்தாருன்னா இவர் பேர்ல எத்தனை சொத்து குவிப்பு வழக்கு விழுகுதுன்னு நீங்க வேணாலும் பாருங்க. எத்தனை வழக்கு விழுகுது நீங்க பாருங்க. இல்ல இப்பவே அவர் கூச்சிக்கிட்டு தான் இருக்காரு. இவன் கூச்சிக்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா இப்ப வந்து அவரு குவிக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறாரு. அப்படி இருக்குது. படிக்கிறது என்னமோ ராமாயணம், ஆனா இடிக்கிறது பெருமாள் கோயிலா? கேக்குறேன் நானு. எனக்கு சொல்லுங்க, பதில் பேசுங்க சிவா. இந்த வெள்ளையும் ஜெல்லையும் போட்டு தயவு செஞ்சு இந்த கணபதி முன்னாடி போய் அந்த யானை முன்னாடி போட்டோ எடுக்கிறேன் நின்றாதீங்க. அது உயிர் வந்து தூக்கி போட்டு முடிச்சிடும். ஐயா, அவர் கணபதி சில்ஸ் வரைக்கும் போக மாட்டாரியா, என் பக்கத்துல வந்து நின்று போட்டோ எடுத்துறாருயா. நீங்க யாரு வேண்டானா? ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், வல்லரசாகும் சொல்றேன். நானும் சொல்றேன் வல்லரசு ஆகும், கண்டிப்பா ஆகும். இப்ப கிடையாது, கண்டிப்பா ஒரு 2030லயோ இல்ல அதுக்கு மேலேயோ தான் வல்லரசு ஆகும். அப்துல் கலாம் சொன்னது 2020 ஆகும். இன்னும் இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 6 வருஷத்துல எப்படி வல்லரசு ஆகும் சொல்ல முடியுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பசங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்பாவ சுயநலம், தன் பெண்டு தன் பிள்ளை தன் சோறு தன் காதல், அப்படித்தான் இருக்கிறான். வாழ்க்கை அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அது வாழ்க்கை அல்ல. 3 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இவங்க 3 பேரும் ஆசிரியரா பணியாற்றலாம். ஏன்னா எல்லாத்துடைய கனவு அதுல மட்டும்தான் நடக்கும். ஆனா விஞ்ஞானி ஆகிறது யாரு? ஒரே ஒரு கவிதை ஒண்ணு சொல்றேன், இன்னொன்னு சின்னதா. அப்துல் கலாம் விட்ட ராக்கெட் விழுந்தது வான்மதியிலே, என்னுடைய மாணவன் விட்ட ராக்கெட் விழுந்தது கோமதி கொண்டையிலே.
அப்படித்தான் இருக்கிறது இன்று, அப்படித்தான் இருக்கிறது என்னுடைய நாடு. அவர்கள் சொன்னாங்க வெளிநாட்டுல போய் அந்த பொண்ணு அந்த விவசாயத்துறைக்கே பெருசா இது பண்றாங்க. இன்னைக்கு நம்ம விவசாயத்துறை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. விஸ்கோஸ்ல இருந்து வெளியே வந்த ஒரு ரசாயன கழிவு சிறுமுகையில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை பால்படுத்தி இவ்வளவு பெருசு காய்ச்சிக்கிட்டு இருந்த தக்காளி இன்னைக்கு இத்தனோடு தான் முளைக்குது. தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய கனவை நினைவாக்க வேண்டும் என்றால் இன்னும் 6 ஆண்டுகள் பத்தாது, இன்னும் பல ஆண்டுகள் தேவைப்படும். அதற்கு முன்னேறுங்கள், உங்களுடைய குழந்தைகளையும் முன்னேற்றுங்கள். கட்டாயமாக பின்னாடி அவர்கள் வந்து நமது நாட்டை வல்லரசாக மாற்றுவார்கள். ஆனால் 2020 கட்டாயமாக நாடு வல்லரசாக மாறாது என்று அக்குவேராக ஆணிவேராக அடித்து கூறி என்னுடைய உரையை முறைக்கிறேன். நன்றி, வணக்கம். அவரு ரொம்ப கொதிச்சிருக்காரு வாழ்க்கையில், அப்படியே பொங்கிட்டார் பாருங்க. உனக்கு பிடிக்க தெரியுமா? என் மட்டையை பிடிக்க தெரியுமா உனக்கு? நீ வந்து 2020 கிரிக்கெட்டை பத்தி பேசுற. நீங்கள் தூங்கும் போது காண்பது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் நீங்கள் காணும் கனவுன்றார். அதுதான் அப்துல் கலாம் சொல்றது. உங்களை தூங்க விடக்கூடாது. எப்போ அதை செய்யறது? நம்ம அப்படி தூங்க மாட்டோம், பார்த்திருக்கீங்களா? காலையில எப்படா ஆகும், எப்படா பார்க்கலாம், எப்படா குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பலாம், எப்படா அந்த மெசேஜுக்கு திருப்பி ரிப்ளை வரும். இருப்போமா, இருக்க மாட்டோமா? விவசாயம் எங்களுக்கு தர வேண்டிய வசூலை தரமாட்டேங்குதே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு விவசாயிகள் கும்பிடுறாங்க. சில விவசாயிகள் இங்க நம்ம கல்லூரியிலே இருக்கிறவங்க தோப்புல எங்க கிட்ட வந்து 2 ரூபாய்க்கு தேங்காய் வாங்கிட்டு போறாங்க ஐயா. ஆனா மார்க்கெட்ல போய் விற்கும் போது அதே தேங்காய 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்கய்யா அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்க முடியுதுங்க. ஆக இதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள். ஆனா அப்துல் கலாம் ஐயா சொல்றாரு, உற்பத்தி இலக்க என்ன செய்யணுமா? வகுக்கணுமா. இளைஞர்களே நன்றாக கவனிங்க. பிற நாடுகளில் பேஸ்புக் பிற நாடுகளில் கண்டுபிடிச்சது, நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம என்னையா கண்டுபிடிச்சோம்? நம்ம புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கோமா? அததான் அவர் கேட்கிறாரு. நீங்க புதுசா ஏதாவது கண்டுபிடிங்க. நீங்க ஏதாவது கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்மால சொல்லிட்டு ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு C++ ஹெட்டர் ஃபைல் அப்படின்னா டாமர்னு வந்துடும். இவன் ஹெட்டு கீழே தொங்கிடும். ஏன்டா அப்படின்னா, போங்க சார், ஏன் சார் இப்படி நொம்பளத்தை கிளப்பாதீங்க சார், நிறைய வேலை இருக்கு எங்களுக்கு. ப்ரோக்ராமிங் அப்படின்னாலே நம்ம போய் கீழே விழுந்துடுறோம். அதுக்கு ஒரு பிரெயின் தனியாக வேணும் போல இருக்கு. அவனுக்கு அதை மாதிரி சொல்லி கொடுத்து அவனை அதில் கொண்டு வந்து ஈர்க்க வேண்டியது ஒரு ஆசிரியனுடைய வேலை. அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அவனுக்கு ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்ஸை வளர்க்கிறதுக்காக சொல்லி கொடுக்கணும். சரி, தகவல் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, இப்போதைக்கு நம்ம 30% 40% வரைக்கும் தான் நம்மளே தயாரிச்சுட்டு இருக்கோம் ஏவுகணைகள் எல்லாம். அவர் சொல்றாரு, அட்லீஸ்ட் 2020 70% நம்ம தயாரிக்கணும்ன்றாரு. சாத்தியமா? 70% நம்ம தயாரிக்க முடியுமா? இவையெல்லாம் எப்பொழுது சாத்தியம்னு அவரும் சொல்லிட்டார். இவையெல்லாம் எப்பொழுது சாத்தியம்? அவர் சொல்ற ஒரே ஒரு வரிகளை நான் சொல்லி முடிக்கிறேன். மாணவர்களாகிய நீங்கள் ஒரு மனதோடு சேர்ந்து முயற்சி எடுத்தால், அவர் சொல்றது அதுதான். உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? இன வேறுபாடு, மொழி வேறுபாடு. நம்ம நாட்டையே எடுத்துக்கணும். இன வேறுபாடு, மொழி வேறுபாடு, ஜாதி அடிப்படையில் வேறுபாடு, இப்படி மத அடிப்படையிலே கலவரங்கள் இப்படி இல்லாம நாம் எல்லாரும் ஒரே ரத்தம், இந்தியர் எங்கள் மூச்சு, இந்திய நாடு எங்களுடைய தேசம் என்கின்ற அந்த பற்று நமக்குள்ளே வருமானால், நான் ஒவ்வொருவனும் இந்தியன் என்கின்ற உணர்வு நமக்குள்ளே வருமானால், அதுவும் நான் ஒரு தமிழன், நான் இதை நிறைவேற்ற வேண்டும், ஒரு தமிழன் கண்ட கனவை நான் நிறைவேற்றியே தீருவேன் என்கின்ற ஒரு விடாமுயற்சி நமக்கு வருமானால், மாணவர்களே, நீங்கள் நினைத்தால் 6 ஆண்டுகளுக்குள்ளாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவை நிச்சயம் நிறைவேற்ற முடியும், நிச்சயம் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்துலேகா பிரிங்கா முடி உதிர்வை தடுப்பதற்கும் அமைதியான வீடுகளுக்கும். இந்துலேகா கோகனட் மில்க் ஷாம்பு.